ஸோ ஹாப்பி தீபாவளி கைஸ். இதுதான் என்னோட இன்னைக்கு அவுட்ஃபிட். எப்படி இருக்கு? ஸோ நிறைய அவுட்ஃபிட் இருக்குது, ஆனால் நான் சூஸ் பண்ணது இன்றைக்கு இந்த அவுட்ஃபிட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதான் சூஸ் பண்ணேன். ஸோ வந்து நம்ம வந்து இன்றைக்கி தீபாவளி. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இன்றைக்கி நாங்கள் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்குறோம். மார்னிங் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது வெடிக்கவே வந்து ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். இன்னுமே முடிக்கல, வெடிச்சிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த பெரிய சரம்லாம் வெடிச்சாச்சு. சும்மா சின்ன சின்ன அந்த பாம்பு, லக்ஷ்மி வெடி அதெல்லாம் தான் நாங்கள் வெடிச்சிட்ருக்கோம். ஸோ நாங்கள் இங்கே வந்து மார்னிங் பட்டாசுலாம் வெடித்து முடிச்சுட்டு ஏன் இப்படி பண்ணுறடாடி? தீபாவளி அதுக்கே வெறுக்குச்சியாட்டு. சரி கைஸ், என்ன சொல்கிறது. ஸோ இன்றைக்கி வந்து மார்னிங் பட்டாசுலாம் இங்கே வெடித்து முடிச்சுட்டு நம்ம வந்து அப்படியே வந்து கார் எடுத்துகிட்டு தாத்தா வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து லன்ச் முடிச்சுட்டு அங்கேயே தான் இருப்போம். ஸோ நைட்டு மறுபடியும் வந்து நம்ம வச்சுருக்க எல்லா பட்டாசும் தாத்தா வீட்டில் கொளுத்தி போட்டு அப்புறமேட்டு நம்ம வந்து திரும்ப இங்கே வந்துடுவோம். நைட்டு வெடிச்சிட்டு இங்கே வந்துடுவோம். ஸோ நைட் டின்னர் சாப்பிட்டு தான் வருவோம். ஸோ அந்த விலாக் தான் பார்க்க போகிறீங்க. என்னோடய அவுட்ஃபிட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி முன்னாடி வந்து ஒரு பாய், அப்புறம் ஒரு பாய் ஸ்டிச், அப்புறம் ஒரு கேர்ள் ஸ்டிச் இருக்கும். மாதிரி பின்னாடியுமே பேக்லேயுமே வந்து பிரிண்டட் இருக்கும். ஏதாவது சொல்ல விரும்புறியா? ஏன் டேடி இப்படி பண்ணுற? எங்கள் அப்பா ஆக்சுவலி ஒரு என்ன சொல்கிறது, ஏதோ ஒன்று எங்களுக்கு பின்னாடியும் வெடிக்கிறாங்க, பின்னாடி அங்கேயும் வெடிக்கிறாங்க, நாங்கள் இங்கே முன்னாடியும் வெடிக்கிறோம். மாற்றி எல்லா இடத்துலையும். இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். ஸோ இது வந்து காலையில் மட்டும் அங்கே தாத்தா வீட்டுக்கு போயிட்டு நான் சேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் என்னோடய பேக் பிரிண்டட். ஸோ நாங்கள் வீட்டுக்கு வேண்டாம், கத்தி வேணும். எங்கேருந்து எங்கே வைக்கணும்? இங்கேருந்து கையை ஃபேஸில் கிட்ட வச்சிடாத. கரெக்டாக எங்கே போட்டோ வந்துட்டு இருக்குதோ அது மேலே அப்படியாண்ணா? இவ்வளோ தூரத்துலயே வரும். ஏன்னா மாற்றி வெடிச்சிட்ருக்கோம், இந்த சைடும் அந்த சைடும். ஸோ எல்லா இடத்துலையுமே வெடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ ஓடுறது நம்ம எங்கே ஓடினாலும் எல்லா பக்கமும் பாம் தான் வச்சுருக்காங்க. ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்து தீபாவளி செலப்ரேஷன் அப்போமா உங்கள் மனைவிக்கு பிச்சு கொடுக்குறீங்களா? ஆமாம், எங்கள் மனைவிக்கு பிச்சு கொடுக்குறேன். அது ரொம்ப உதவியாக இருக்கும் அவங்களுக்கு. இல்லைன்னா போவோம் அவங்க உள்ளார வெடிச்சு தெரியலன்னா சீக்கிரம் கிள்னா தான் சீக்கிரம் வராது. அதனால தான் இவ்வளோ மெனக்கட்டு கிள்றாங்க. பேப்பர்னு வச்சுக்கோ, பேப்பர் சல்லுன்னு போயிடும். இந்தா ஏன்னா நான் திருமாங்களே வெடிச்சிருது. இப்போ பேப்பர்னு என் பொண்ணு இருக்கிறாங்களே, பயப்படவே மாட்டாங்க. ஒரு லட்சுமி வெட்டியெல்லாம் 2 கையில் பிடிச்சி இப்படி வெடிப்பாங்க என் பொண்ணு. ஆமாம், சான்ஸே கிடையாது. என் பொண்ணு வெடிக்கிறப்போ இப்படி பிடிச்சி இப்படி தூக்கிப்பட வேண்டியதான். அதுல என்ன சொல்ல விரும்புறீங்க?
எங்கிட்டாவது போக வச்சுட்டு வந்துரு. வச்சுட்டு திரும்பி நில்ல. திரும்பி நிக்காத மம்மி, வந்துரு மம்மி. இப்ப பயமா இருக்கு, நான் போயிடுவா. இங்க வந்துரும் இப்ப வந்துச்சுன்னா நான் போயிடுவேன். என்ன புசோட மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து கார்ட்டூன்ஸ், நாங்க எப்போதுமே இது வெடிக்க மாட்டோம். ஏன்னா எங்கேயாவது ஓடிரும் அது. நான் பண்ணிதான் இருக்கு. அப்படியே அந்த ஒரு லுக்குன்றியா. நாங்க லக்ஷ்மி வெடி வெடிச்சிட்டோம், ஆட்டம் பாம்பு வெடிச்சிட்டோம், அப்புறமேட்டு வேற சரம், குட்டி சரம் வெடிச்சிட்டோம், பெரிய சரம் வச்சிட்டோம், 1000 பாலா வச்சிட்டோம். இப்போ கார்ட்டூன்ஸ் வச்சுட்டு இருக்கோம். அப்புறம் வேற என்ன ஸ்மோக் வச்சோம். நீ தானே டாடி மூளை குழந்தை மாதிரி பண்றது. ஆமா, நான் ஒரு பிள்ளை பெற்றா அதில் இருந்து அப்படி ஆயிட்டேன். ஆமா, அதுக்கு முன்னாடி நல்லா தான் கட்டிச்சிட்டான். பாம்பு இருக்கா? என்ன சொல்ல வர நீ? எங்க அம்மா வைக்கிறாங்க, பாப்போம். ஐயோ பயமா இருக்கு டாடி. ஐயோ பத்திச்சு போடி. அங்கேயே விழுந்துருச்சு பத்தி மேலே போய். சரி கைஸ், எங்களுக்கு பின்னாடியே வெடிச்சிட்டு இருக்காங்க, சவுண்டு கேட்கும். என்ன என்ன திரி வெளில எடுத்துட்டியா? இப்போ திரி கை தனியே வந்துருச்சு. இப்போ எங்கள் அப்பா வெடிக்க போட்டாரு, அப்படிதானே? அப்போ ஏன்னா ஏன்டே வீடியோ பண்ணா மட்டும் இப்படி ஈண்டே இருக்கு. வேற உங்க அப்பா வெடிச்சு போய் வை. ஏ டாடி டாடி, ஓ பயமா இருக்கு. இங்க பாருங்க, அங்க ஃபுல்லா குப்பை பாருங்க, நாங்க தான் போட்டோம். சரம் ஃபுல்லா வெடிச்சு ஃபுல்லா குப்பையாச்சு. இங்க பாருங்க, இது ஃபுல்லா நாங்க தான் பண்ணோம். இது ஃபுல்லா எங்க அப்பா லக்ஷ்மி வெடி வச்சு 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 அது வெடி வச்சு. வாங்க நம்ம பின்னாடி ஓடிடலாம். எங்க அப்பா எங்க இருக்காரு, நான் எங்க இருக்கேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. எங்க அம்மா அங்கே உட்காந்துருக்காங்க, பயமே இல்லை. ஐயோ வெடிக்க போகுது. இங்கே பாருங்க, பின்னாடியுமே வெடிச்சுட்டு இருக்காங்க. உடஞ்சிருச்சா? இது பாம் வச்சு சிங்கிள் உடஞ்சிச்சா? எங்க அப்பா பாம் வச்சு செங்கலவே உடைச்சிட்டாரு. எங்க வச்சு உடைச்சான்னு தெரியல. இங்க பாருங்க, உடஞ்சிருக்கு, தெரியுதா? கீழே உளுந்து கிடக்குது அந்த பீஸு, மேலே உடைச்சிட்டாரு. புல்லட்டா? புல்லட் வைக்கிறாங்க அங்கே பாருங்க, அங்கே ஒருத்தன் ஆட்டம் பாம்பு வைக்கிறான். என்ன சொல்ல விரும்புறீங்க மறுபடியும்? இன்னைக்கு எங்கள் அப்பா தான் ஸ்பெஷல் இந்த வீடியோவில். சொல்லுங்க ரெடி, ஏதாவது பேசுங்க. தீபாவளி தான் இன்னைக்கு ஸ்பெஷல். அண்ட் பிஜிலி வெடி 2 மணி நேரமாக வெடிச்சிட்டு இருக்கிறோம். முடியல, டயர்ட் ஆகிருச்சு. அவ்வளோ வெடி கிடக்கு இன்னும். அங்கே பாருங்க, சாப்பாட்டுக்காக வெயிட்டிங்கில் நம்ம போனால் தான் அங்கே வச்சுருப்பாங்க. அப்போ போவோம், இமீடியட்டாக சீக்கிரம் போவோம். எங்கள் பாட்டி சமைச்சு வச்சுருக்காங்க, அங்கே சமைச்சிட்டாங்களா, நாங்கள் போனாலே ஸ்டோர் வந்துடும். பட் நாங்கள் வெடி இன்னும் கிடக்குது நிறையா. லக்ஷ்மி வெடி, அந்த ஆட்டம் பாம்பு, அப்புறம் என்ன இன்னொரு குட்டி சர்வ் இருக்குது, அதெல்லாம் அப்படியே இருக்குது, இன்னும் வெடிக்கவே இல்லை. நாங்கள் எங்கள் அம்மா வெடிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா களத்தில் இறக்கியிருக்காங்க. அப்படியே ஒன்று ஒன்றா, அது என்ன சொல்லுவாங்க, பிஜிலிலே இது கொஞ்சம் பெரிய பிஜிலி, லக்ஷ்மி வெடி மாதிரி நல்ல சவுண்டு வருது. அதுதான் எங்கள் அம்மா இப்போ வச்சு. சரி பார்ப்போம். ஒன்று எடுத்து நீ சாப்பிட்ற மாதிரி ஆக்டிங் பண்ண நாங்கள்
பேரு. வெடிப்போமா? ஆ மேலே போகணும் டக்குன்னு. ம். கொடுக்குற நீ வேற. நல்லா இருக்குல்ல? 70 ரூபாப்பா. ஆனா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. கேள மாதிரி இருக்கு. வைக்க போறோம், வைக்க போறோம். நான் இல்லை. நீ அவுட் ஆஃப் தான் இருக்க. உங்க அப்பா மட்டும் தான். சுத்துறா நீ ஒரு மெதுவா சுத்துறீ, வேகமா சுத்தினா ஒண்ணுமே தெரியலடி. இப்பதான் தெரியுது. அடி அழகா பாரு. ஓகே. போதும் பாப்பா இருக்கிறவா. மெதுவா சுத்துறீ, வேகமா சுத்தினா ஒண்ணுமே தெரியலடி. இப்பதான் தெரியுது. அடி அழகா பாரு. ஓகே. போதும் பாப்பா. ஸ்டார் ஒன்று கீழே இருக்க எடுத்து படிக்கிறீங்களா?